ஒரு எதிர்காலத்தில் ஒரு தமிழ்நாட்டையே ஒரு மாநிலத்தையே தலைமை தாங்கி கொண்டு போகக்கூடியவர்களுடைய சிந்தனையில் பெண்களை பற்றியான பார்வையும் பெண்களுக்கான அன்பளிப்புகளும் அல்லது பெண்களுக்கான வாக்குறுதிகளும் சமையலறை ஒட்டியும் அவர்களை அழகுபடுத்துறத ஒட்டியும் இருக்குங்கிறது. ஒரு பெரிய சினிமா நடிகையை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா அந்த கனவை நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு. இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணை தான் அபகரிக்கிறதோ அல்லது அதை உரிமையாக்கி கொள்வதையோ உடமையாக்கி கொள்வதையோ யாரோ ஒருவர் கனவை நினைவாக்கி தருவதற்கு கூட ஒரு பெண் அங்கே தேவைப்படுறாங்கன்னு சொன்னால், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியான தொல்லைகள், பாலியல் ரீதியான வன்முறைகள். ஸோ ஹாரஸ்மெண்ட், ஒரு பெண்களுக்கான ஹாரஸ்மெண்ட்டுங்கிறதும் பெண்களுக்கான செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டும் வேறேங்கிறது பல இடங்களில். இப்போ வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு ஒரு பெண்ணு போயிட்டு இருக்காங்கன்னா அந்த பெண்ணு பக்கத்தில் போய் அந்த பைக்கை வந்து இன்னும் ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்தினாங்கன்னா சத்தம் அதிகமாகவும் அவர்களை அச்சுறுத்துறதற்காகவும் அவர்களை பயமுறுத்துறதுக்காகவும் செய்யக்கூடிய செயல்கள் கூட ஒரு விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் கீழே வரும். அது துன்புறுத்தல். பெண்கள்லாம் இப்போ எங்கெங்க சமைக்கிறாங்க? எல்லாருமே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் சாப்பிட்றாங்க. எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு. எல்லா குடும்பங்களுமே வெளியில் தான் சாப்பிட்றாங்க. எல்லா பெண்களும் சமைக்கிறது இல்லைங்கிறது கூட ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக. சமீபத்தில் ஒரு +2 படிக்கிற ஒரு பெண் தெலுங்கானா மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. என்னென்னா, அவங்களுடைய ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்த ஒரு கேள்வியில் ஒரு கான்வர்சேஷனை பற்றி வரும்போது அம்மாவும் பொண்ணும் சமையலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும் கெரியரை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். அப்போ அந்த பெண் கேட்டிருந்தாங்க முதலமைச்சரை பார்த்து, உங்களுடைய ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை நீங்கள் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறீங்களா? நிறுவனமயம் ஒரு அமைப்புலேயே இந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும், இப்படித்தான் ஆண்கள் இருக்கணுன்றது உங்களுடைய கருத்தா? ஏன் இப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பெண்கள் ஒரு அம்மா பொண்ணுன்னா அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டாபிக் சமையல் அப்படிங்கிறதாவும், அப்பா பையனாக இருந்தால் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு கெரியர் அப்படிங்கிறதாவும் இருக்குதுன்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வேலைக்கு போகல, பெண்கள் வெளியே தொழில் செய்யலை, படிப்பு கிடையாது, பொது வேலைகளில் அரசியல் எங்கேயும் இல்லாமல் இருந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரே சாம்ராஜ்யம் அல்லது அவர்களுக்கு இருந்த எல்லாமே அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே சமையலுக்காக, சமையலறைக்காக, வீட்டை பராமரிக்கிறதுக்காக இருந்ததுனால பெண்கள் அப்படின்னாலே சமையல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அப்போ இருந்தது. இப்போ 2026லேயும் கூட இப்படி ஒரு கேள்வித்தாளில் உங்களுடைய ஒரு கான்வர்சேஷனில் இதுதான் நீங்கள் உதாரணமாக காமிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு கேள்வி. இன்றைக்கும் கூட நம்முடைய தேர்தல் காலத்தில் நம்முடைய வாக்குறுதிகள் பல நம்ம பார்த்தோம். அதில் சில இயக்கங்கள் வந்து, தாய்மார்களே உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றோம், உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜு மைக்ரோவேவ் எது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கான பணம் கொடுக்குறோம் அப்படின்னு குறிப்பாக பெண்களை பார்த்து சொல்லப்படுது. இன்னும் சில பேர் வந்து தீபாவளி அப்பொழுது உங்களுக்கு ஒரு பட்டுப்புடவை தரப்படும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் என்னவா இருக்கிறாங்க, என்னவா வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு எதிர்காலத்தில் ஒரு தமிழ்நாட்டையே ஒரு மாநிலத்தையே தலைமை தாங்கி கொண்டு போகக்கூடியவர்களுடைய சிந்தனையில் பெண்களை பற்றியான பார்வையும் பெண்களுக்கான அன்பளிப்புகளும் அல்லது பெண்களுக்கான வாக்குறுதிகளும் சமையலறை ஒட்டியும் அவர்களை அழகுபடுத்துறத ஒட்டியும் இருக்குங்கிறது பேர் தான் ஸ்டீரியோ டைப். இந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறதுக்கு பல்வேறு சட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி சொன்னாலும் கூட இன்னும் அவர்களுடைய மனதில் பெண்களினுடைய முன்னேற்றத்தை பற்றியும் அவர்களை பற்றியான பிம்பம், அவர்களை பற்றியான பார்வை, அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் மாறலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இது மாறுறதுக்கு காலங்கள் போகும் பொழுது இன்னும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பங்களிப்பும் அவர்களுடைய கோரிக்கைகளும் யதார்த்த வாழ்க்கையுமே கூட இந்த முன்னேற்றத்தை நோக்கி இட்டு செல்லும். ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வரப்போகிற இவர்கள் இப்படி பேசுவதுங்கிறது அந்த மனநிலை. இதற்கு பிறகும் எல்லா இயக்கங்கள்லையும், எல்லா அமைப்புகள்லையும், எல்லா அரசு சார்ந்த நிறுவனங்கள்லையும் இந்த கருத்தாக்கம், இந்த ஒரு வேல்யூ, இந்த மதிப்பீடு
அப்படிங்கிறது மாறாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கும். குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கவங்களும் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறவங்களும் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸை வந்து எப்படி கம்பேட் பண்ணுறது, எப்படி மாற்றுறது, அதற்கான சொல்லாடல்களை, அதற்கான சிந்தனைகளை எல்லாத்தையுமே மாற்றுறதுங்கிறது மட்டும்தான் ஒரு முன்னேற்றத்திற்கும் சமத்துவத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்படி வார்த்தையை மாற்றிட்டா எல்லாம் மாறிடுவானா? நிச்சயமாக இல்லை. அந்த வார்த்தை மாறுபடுத்தி சொல்வது என்பதும் சமையலறைக்குள்ளேயும் சமையலுக்குள்ளேயும் அழகுபடுத்துதலுக்குள்ளேயும் பெண்கள் இருக்கிறாங்கன்றத மாற்றும் போது அதற்கான சிந்தனையும் அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போய் சேரும். அவர்கள் சமையலறைக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிற விஷயம். அதனால் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிரவி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் கேள்வி கேட்கிற பெண்கள், முன்னணியில் நிற்கக்கூடிய பெண்கள், மாற்றத்தை சாதிக்கக்கூடிய பெண்களை பார்த்து இவங்கெல்லாம் எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் போய் அவங்க வீடுகளில் பார்க்கலாமே அப்படிங்கிற விஷயங்களாக வருது. நீங்கள் பொது வெளிகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் நான் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொன்னார்னா, இன்னொரு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் சொல்கிறாரு, நான் கனவு காணும்பொழுது ஒரு பெரிய சினிமா நடிகையை எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா அந்த கனவை நிறைவேற்றுவீர்களா அப்படின்னு. இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணை தான் அபகரிக்கிறதோ அல்லது அதை உரிமையாக்கி கொள்வதையோ உடைமையாக்கி கொள்வதையோ, யாரோ ஒருவர் கனவை நினைவாக்கி தருவதற்கு கூட ஒரு பெண் அங்கே தேவைப்படுறாங்கன்னு சொன்னால், ஒரு வீடு வாங்குவது போல, சொத்து வாங்குவது போல, கார், பொருள், பைக் வாங்குவது போல ஒரு பெண்ணையும் அங்கேயே வைக்கிறாங்கன்றது தான். இதெல்லாம் கூட ஸ்டீரியோ டைப்ஸினுடைய, அவர்கள் சார்ந்த அதை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சிந்தனையினுடைய ஒரு மோசமான ஒரு வெளிப்பாடு தான். அவங்க அப்படித்தான் இருக்காங்க, அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட அது கட்டமைப்புக்குள்ள சிஸ்டமேட்டிக்காக அதை வந்து நடைமுறையில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான ஒரு புதிய சிந்தனை வரணும். அந்த புதிய சிந்தனைக்கான ஒரு பயிற்சி தரப்பட வேண்டும். நிறைய இடங்களில் ஒரு பாலியல் புகாருக்காக இருக்கக்கூடிய உள்ளக குழுக்களில் ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பராக வேலை செய்யும் பொழுது அந்த பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள், மாணவிகளாகட்டும் பெண்களாகட்டும், அவங்க சொல்லக்கூடிய புகார்கள் பல நேரங்களில் என்னன்னு சொன்னால் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பினுடைய வெளிப்பாடாக இருக்குது. இந்த பொம்பளைங்களெல்லாம் கூட்டு போய் நான் ஒரு சொல்லி கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னும் போது சில நேரங்களில் அது பாலியல் புகாராக வரும். பல நேரங்களில் இது ஹாரஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு துன்புறுத்தல் அல்லது ஒரு மோசமான நடவடிக்கை, அது ஒரு தொல்லைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ஹாரஸ்மெண்ட். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியான தொல்லைகள், பாலியல் ரீதியான வன்முறைகள். ஸோ ஹாரஸ்மெண்ட், ஒரு பெண்களுக்கான ஹாரஸ்மெண்ட்டுங்கிறதும் பெண்களுக்கான செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டும் வேறேங்கிறது பல இடங்களில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பெண்களை பார்த்து நீங்கள் ஏன் இந்த வேலை செய்யலை, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, உங்களால் செய்ய முடிக்க வேண்டிய வேலையை செய்யலைன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டில் குறிப்பாக நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இது சரிகா ஷான்ற ஒரு பெண் இறந்தபோது ஈவ் டீசிங் ஆக்ட் என்று முதல்ல உருவாக்கப்பட்டதனுடைய பெயர் மாற்றம் செய்து பெண்களுக்கான தொல்லை, எந்த விதமான துன்புறுத்தல் இருந்தாலும் அதை தடை செய்யப்படுகிறது என்பதற்காக வந்த சட்டம். அப்படின்னா என்ன, ஹாரஸ்மெண்ட்னா என்ன, செக்ஷுவல் ஆஸ்பெக்ட் இல்லாத ஹாரஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால், ஹாரஸ்மெண்ட் என்கிறது ஒரு பெண்ணுக்கு அவமானத்தையோ அச்சத்தையோ அசிங்கமான ஒரு கேவலப்படுத்தப்படுகிற, அதாவது ஒரு அவமானப்படுத்தக்கூடிய இடத்துல அவர்களை வைப்பதோ அல்லது அவர்களை இயல்பாக இல்லாமல் அவர்களை சிரமப்படுத்துவதோ, அன்னாயன்ஸ்ன்னு சொல்லுவோம், அவர்களை வந்து சிரமப்படுத்துவது அல்லது தொல்லைப்படுத்துவது, துன்புறுத்துவது அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ளார ஹாரஸ்மெண்ட் என்பது வரும். ஸோ எல்லா ஹாரஸ்மெண்ட்டும், எல்லா விதமான துன்புறுத்தலுமே பாலியல் துன்புறுத்தல் அல்ல. பாலியல் ரீதியான துன்புறுத்தலாக இருந்தால் மட்டும்தான் அது பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தொல்லை. அதனால் இந்த சட்டமே வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பாக ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட், பெண்கள் மீதான அனைத்து வகையான துன்புறுத்தல்களுக்கு எதிரான தடை சட்டம். இன்னொன்று, பாலியல் ரீதியாக பெண்களை பணியிடங்கள்லேருந்து பாதுகாக்கிற சட்டம். ஒர்க் பிளேஸில் விமனை வந்து செக்ஷுவலாக ஹாரஸ் பண்ணுறது பப்ளிக் பிளேஸ்லேயும் கூட இருக்குது. அது சாதாரண ஐபிசி சட்டத்தில், நம்முடைய பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய தண்டனை சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக யார் தெரியாத நபர்கள் யாராக இருந்தாலும் பாலியல் ரீதியாக தொல்லைப்படுத்துறதும் ஒரு குற்றமாக இருக்கிறது. அப்போ நம்ம பொது வெளிகளில் பெண்களை வந்து தரக்குறைவாக, உங்களுக்கு இந்த இடம் சொந்தம் இல்லை,
நீங்கள் ஏன் இங்கே வரீங்க? இன்னும் குறிப்பாக பார்க்கு அல்லது பீச் போகிற இடங்கள்ல அல்லது சினிமா தேட்டர்களில் திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலியல் ரீதியாக இல்லைனாலும் கூட ஒரு துன்புறுத்தல் திடீர்னு கத்துறது. இப்போ வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு ஒரு பெண்ணு போயிட்டு இருக்காங்கன்னா அந்த பெண்ணு பக்கத்தில் போய் அந்த பைக்கை வந்து இன்னும் ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்தினாங்கன்னா சத்தம் அதிகமாகவும் அவர்களை அச்சுறுத்துறதற்காகவும் அவர்களை பயமுறுத்துறதுக்காகவும் செய்யக்கூடிய செயல்கள் கூட ஒரு விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் கீழே வரும். அது துன்புறுத்தல். அது பாலியல் ரீதியான அவர்கள் பாலினம் வந்து பெண்ணாக இருக்கிறதுனாலேயே எல்லா துன்புறுத்தலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பல நேரங்களில் ரொம்ப சரியான வேலைகளை செய்யக்கூடிய அல்லது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து புதிய சிந்தனைகளை உருவாக்கும் போது தான் நல்ல சமுதாயம் வரும்னு நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம். பல நேரங்களில் ஆண்கள் வந்து பெண்களை வந்து பாதுகாப்பாகவும் அல்லது அவர்களுக்கான இடங்களை தருவதாகவும் அவர்கள் உரிமையை மதிக்கக்கூடிய ஆண்கள் பல பேர் பல இடங்களில் பெரிய எண்ணிக்கையில் உருவாகிட்டே இருக்காங்க. பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து சமையலறையில் உதவி செய்கிறதும் குழந்தைகளை அவர்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ அல்லது பல்வேறு விதமான குடும்ப பணிகளில் ஆண்கள் ஈடுபட துவங்கிட்டாங்க. ஏன்னா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களுக்கும் நேரம் இல்லைன்றதுனால. அதனால் நாம் ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கணும்னு சொன்னால் ஒரு சமூகம் முழுவதுமே அரசாங்கத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய தனிநபர்களும் கூட சேர்ந்து தான் பெண்கள் மீதான துன்புறுத்தல்களை, இன்னும் சில இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை, அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அம்சமாக பண்ணணும். அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்ன இருக்குன்னா, பெண்களுக்கு எதிரான ஹாரஸ்மெண்ட் என்பதும் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் என்பதும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் என்பதும் 2 வேறு விஷயங்கள். முதல் விஷயம் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அல்லது பெண்கள்னா இவ்வளவுதான், பெண்களை பற்றி அவர்களுடைய தவறான மதிப்பீடுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை கொடுப்பது என்பது ஒரு ஹாரஸ்மெண்ட் கீழே வரும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், பாலியல் ரீதியாக இவர்கள் நுகரப்பட வேண்டியவர்கள், ஒரு கன்சியூமபிளாக அதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அல்லது அது ஒரு காமத்துக்கான அல்லது ஒரு போகத்திற்கான ஒரு பொருளாக பார்க்கும் பார்வையிலிருந்து வரக்கூடிய துன்புறுத்தல்கள் பாலியல் ரீதியான சீண்டல்கள், துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது 2யுமே நம்ம புரிஞ்சுக்கணும். 2மே எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அப்போ வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிறது மூலமாக அதை எதிர்க்கும் நடவடிக்கையும் அதை எதிர்ப்பதற்கும் மாற்றுவதற்கும் நம்மால் நல்ல வேலை செய்ய முடியுங்கிறது தான். அப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இது போன்ற எந்த விதமான துன்புறுத்தல், எந்த விதமான ஹாரஸ்மெண்ட் இருந்தாலும் அது நிச்சயமாக எதிர்க்கப்பட வேண்டியதும் கண்டிக்கப்பட வேண்டியதும் மாற்றத்திற்கு அது உள்ளாக வேண்டும் என்பதும் அவசியம். அதே நேரத்தில் பணியிடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் மற்ற இடங்கள்லையும் குறிப்பாக பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டால் அதுக்கு ஒரு அமைப்பு, அதுக்கு ஒரு கமிட்டி, அதற்கான தலைமை, எல்லாருமே அதற்கு பொறுப்பு என்பதும் சட்டம் 2 வேறு சட்டங்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் சமைக்கிறது அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப்ஸை கொடுக்குறோம், அது தவறானதுன்னு நம்ம பேசும்பொழுது என்ன எதிர்ப்புணர்வு வருதுன்னா, பெண்கள்லாம் இப்போ எங்கேங்க சமைக்கிறாங்க, எல்லாருமே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் சாப்பிட்றாங்க, எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் இதெல்லாம் அதிகரிச்சிருக்குனாலும் கூட எல்லா குடும்பங்களுமே வெளியில் தான் சாப்பிட்றாங்க, எல்லா பெண்களும் சமைக்கிறது இல்லைங்கிறது கூட ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக அவங்க வந்து அவங்களுடைய ஜெண்டர் ரோல்ஸ்லேருந்து அவங்க ஸ்டீரியோ டைப்ஸ்லேருந்து வெளில போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்வினையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் மற்றவங்க உட்பட எல்லாருமே 1 மாதம் வெளியில் சாப்பிட்டா கூட, பணம் இருக்குன்றதுனால வெளில சாப்பிட்டா கூட அடுத்த மாதம் அவங்க வந்து நோயாளியாக ஆகக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கட்டாயம் பார்ப்போம். அதனால் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு கணிப்பு இருக்கிறதுனால எப்பொழுதுமே பெண்கள் வெளில சாப்பிட்றாங்கன்னு ஒரு பொதுமைப்படுத்துவதும், ஒரு கோடிக்கணக்கான குடும்பங்களும் வெளியில் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுங்கிறதும் யதார்த்தத்துக்கும் நடைமுறைக்கும் ஒவ்வாத ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெண்கள் சமைக்கணும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற ஸ்டீரியோ டைப்ஸை உறுதிப்படுத்துறதுக்காகவும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் அதில் இருக்குது. அப்போ சமைப்பது என்பது, இப்போ நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்றது என்பது எல்லாருக்குமானது. சமையலுங்கிறது ஒரு வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்கில், ஒரு லைஃப் ஸ்கில். அது எப்படி ஒருவர் வந்து தன்னுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், தனக்கான உணவை தான் தயார் பண்ணிக்கணுன்றது ஒரு லைஃப் ஸ்கில், ஒரு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக் கொடுக்காம அது பொம்பளைங்களுடைய வேலை, அது பொம்பளைங்க செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு இன்றைக்கும் கூட வச்சிருக்கிறதுங்கிறது தவறான மதிப்பீடுகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிற விஷயமா போகும். அப்போ நாளைக்கு திருமணமாகி இந்த குழந்தைகள் வேற தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் போது சமையல் செய்யவில்லைங்கிறதுக்காக ஒரு வார்த்தை ரீதியான ஒரு வன்முறையோ, ஒரு அப்யூசிவான லாங்குவேஜ் பேசுகிறதோ, ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதோ அல்லது இமோஷனலாக அவர்கள் தரக்குறைவாக அப்யூஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் இருக்குது. அப்போ ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸுங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஒருத்தவங்க வயலண்ட்டாக இருக்கிறதுக்கு தெரியுது, எப்படி படித்தவங்க
இவ்வளவு கல்வி, சமூகத்தை பற்றிய புரிதல் எல்லாமே இருந்தாலும் கூட குடும்பங்களில் மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு கேள்வி வரும்போது நம்ம தெளிவாக என்ன பார்க்க முடியுதுன்னா, ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸில் இருக்கக்கூடிய தங்களுடைய மதிப்பீடுகள் என்பது பெண்களுக்கு வேறையானது, ஆண்களுக்கு வேறையானது. பெண்கள்னா இதுதான் பண்ணணும், சமையலறைக்குரியவங்க, வீட்டு வேலையை பார்க்க வேண்டியவங்க அப்படிங்கிற தவறான மதிப்பீடு வச்சுருக்காங்க. அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்களோட பிரச்சனை என்று வரும்போதோ, செய்யாமல் இருக்கும்போதோ, செய்யாமல் இருந்து எதிர்கேள்வி கேட்கும் போதோ அடி, உதை, கெட்ட வார்த்தைகள், மன ரீதியாக துன்புறுத்துறதுன்றது எல்லாமே வருது. ஏன்னா செய்ய வேண்டியதை நியாயமாக செய்யவில்லைங்கிறதுனால நான் கோச்சிக்கிட்டேன், செய்ய வேண்டிய விஷயத்த அவங்க முறையில்லாமல் இருந்ததுனால நான் கண்டித்தேன் அப்படிங்கிறது. அப்போ பெண்கள் தான் அதை செய்யணுங்கிற அந்த மதிப்பீடு என்பதே ஒரு ஸ்டீரியோ டைப்லேருந்து வர்றது. வீட்டில் இருக்கக்கூடிய, வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடிய, குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள் சமைக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது வேலை பங்கீடு. கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் 8 மணி நேரமும் பயணம் உட்பட 9-10 மணி நேரமும் வெளில இருக்காங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனேயே இவங்களுக்கு தான் அது வேலை அப்படிங்கிறது தான் ஸ்டீரியோ டைப். ஏன்னா இவர்களுக்கு இல்லாத ஒரு ஆரோக்கியமோ, இவர்களுக்கு இல்லாத ஒரு அசுர பலமோ பெண்களுக்குன்னு ஒன்றும் தனியாக கிடையாது. அப்புறம் பெண்கள் சமைச்சா மட்டும் தான் நல்லா இருக்குங்கிறதே ஒரு பொத்தாம் பொதுவான ஏமாற்று வேலை. ஏன்னா சமூகம் முழுக்கவும், இலக்கியம் முழுக்கவும் நல்ல சமையலுக்கான உதாரணமாக நலபாகங்களே தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹோட்டல்லையோ, பெரிய பெரிய உணவகங்கள்லையோ சமைக்கக்கூடியவர்கள், சமையல் கலைஞர்கள் ஆண்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சமையல் பெண்களுக்கானதுங்கிறது தங்களுடைய வசதிக்காக இந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய வேலை பங்கீடு மாறாமல் ஒருத்தவங்க வேலை செய்யணும், ஒருத்தவங்க உட்கார்ந்து சாப்பிடணுங்கிற அந்த பழைய தவறான மதிப்பீடுகளை உறுதிப்படுத்துறதுக்கான விஷயம்தானே தவிர அதில் எந்த விதமான நியாயமோ, அவர்களுக்கான வேலையை அவங்க செய்யணும், இவங்களுக்கான வேலையை இவங்க செய்யணுங்கிற ஒரு நியாயம் பேசுதலில் கூட அநியாயம்தான் மிகுதியாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே நிறைய அனுபவம் இருக்கும். நிகழ்ச்சிகளுக்கு, விழாக்களுக்கு, பள்ளிக்கூட விழாக்களுக்கு, திருமண விழாக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம போயிருப்போம். அங்கே நம்ம வரவேற்புக்குன்னு சொல்லி நிற்க வைக்கும்போது பெண்கள் ஒரே மாதிரி உடையோ, அழகழகாக உடை அணிந்தோ அவர்கள் தான் வரவேற்கணும்னு இருக்கும். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பண்பு அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் பேசுவோம். விருந்தோம்பல் அப்படின்னா வந்தவர்களை உபசரித்து அவர்களை மகிழ்ச்சியாக வரவேற்று தேவையானவற்றை செய்யறதுங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான விஷயம். இது ஆண்களுக்கு கூட நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஆண்களும் தமிழர்கள் தான். தமிழர்கள் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வரவேற்பில் அல்லது ஒருவரை அழைப்பதிலையோ அல்லது முன்னணியில் பெண்கள் நின்று அவங்கள வரவேற்கணும், வணக்கம் சொல்லி வரவேற்கணுங்கிறதே என்னன்னு சொன்னால் பெண்களை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடு. நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும் அந்த வரவேற்பு என்பது ஆண்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வரைக்கும் வரவேற்புக்கு பெண்களை வைப்பது என்பது நம்முடைய ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங்கினுடைய இன்னொரு வடிவம். இதெல்லாம் நம்ம ஆழமாக உள்ள பார்க்கும்பொழுது தான் புரிஞ்சுக்க முடியும். நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும்.